සියලු දෙනාටම ආයුබෝවන්. அனைவருக்கும் வணக்கம். අද අපි ඉගෙන ගන්න යන්නේ இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். ඉගෙන ගන්න යන්නේ படிக்க போகிறோம். සිංහල දෙමළ வாக்கிய கதாகரத்தி சிங்கள දෙමළ சிங்களம் தமிழ் வாக்கிய கதாகரத்தி வசனங்கள் கதைக்கும்போது கதாகரத்தி கதைக்கும்போது වෙනස් විදියට එන තේරුම වෙනස් විදියට එන තේරුම பொருள் වෙනස් විදියට එන மாறி மாற்றமடைஞ்சி வார වෙනස් විදියට එන வாக்கிய ටික வசனங்கள் கொஞ்சம் බලන්න යන්නේ பார்க்க போகிறோம். තේරුම වෙනස් විදියට එන வாக்கிய ටිකක් අපි බලන්න යන්නේ. பொருள் மாறி வர வசனங்கள் கொஞ்சம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா අපි බලමු. පළවෙනියට බලන්න පුළුවන් කඩනවා. කඩනවා කියන්නේ உடைக்கிறது. කඩනවා உடைக்கிறது. சாதாரணமாக ළමයෙක් செல்லம்படு கடனவா. ළමයෙක් குழந்தையொன்று செல்லம்படு விளையாட்டு சாமான்கள் கடனவா உடைக்கிறது. மல்லி செல்லம்படு கடனவா. தம்பி விளையாட்டு சாமான்களை உடைக்கிறான். கடனவா உடைக்கிறான். ඒ වගේම அதுபோல் மல் கடனவா. தெங் பலන්න இப்போ பாருங்க. தெங் பலන්න இப்போ பாருங்க. மல் கடனவா. மம மல் கடனவா. நான் மல்லண்டா பூ. இப்போ மல் கடனவா කියන්නේ மல் கடனவாண்டா பூ உடைக்கிறதுல பூ ஆயிரது. සිංහල අයට පුළුවන් பூ ආயிරද කියලා කියන්න පුළුවන්. பூ ஆயிர. නැත්නම් பூ பறிக்கிற. பூ பறிக்கிறது இப்படி பறிக்கிறது නැත්නම් ආயிරது. එතකොට මල් කඩනවා කියන්නේ அப்போ மல் கடனவா என்றா பூ ஆயிரது பூ பறிக்கிறது அப்படி சொல்லலாம். ඒ වගේම තමයි அதுபோலத்தான் பொல் கடனவா. தேங்காய் பொல் கடனவா. தேங்காய் ஆயிரது. இல்லாட்டி නැත්නම් தேங்காய் பிக்கிறது இல்லாட்டி ஆயிரது அப்படி சொல்லலாம். பொல் கடனவா. දාන්න කියන්නේ போடுங்க. මේකට මොනවරි දාන්න. இதுக்கு ஏதாவது போடுங்க. ෆෝන් එකට රීචාර්ජ් එක දාන්න. ෆෝන් එකට ෆෝනුக்கு රීචාර්ජ් එකක් රීචාර්ජ් ஒன்று දාන්න போடுங்க. ඒ වගේම ගස් වලට ඒ කියන්නේ அப்படின்னா දාන්න කියන්නේ போடுங்க. දාන්නண்டா போடுங்க. ගස් වලට වතුර දාන්න. ගස් වලට மரங்களுக்கு වතුර දාන්න. தண்ணி போடுங்க இல்லை ஊற்றுங்க. கஸ் வலட்ட வத்துற ஊற்றுங்க. மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுங்க. சிங்கள அයට පුළුවන් ஊற்றுங்க කියලා. හැබැයි தமிழாக்கள் நாம சொல்லணும் දාන්න. போடுங்க. தண்ணி கஸ் வலட்ட வத்துற දාන්න. மரங்களுக்கு தண்ணி ஊற்றுங்க. එහෙම තමයි අපි කියන්නේ. அப்படித்தான் நாங்கள் சொல்கிறோம். ஊற்றுங்க. ஊற்றுறது. ඒ වගේම බස් එකට දාන්න. බස් එකට බස්ල ඩිරෙක්ට් ட்ரான்ஸ்லேஷன் ඇවිල්ලා ඩිරෙක්ට් ட்ரான்ஸ்லேஷன் வந்து பஸ் එකට දාන්න. பஸ்ஸுக்கு போடுங்க. හැබැයි தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண அப்படின்னா பஸ்ஸில் விடுங்க. දාන්න போடுங்கනේ. දාන්න කියන්නේ போடுங்க. හැබැයි දෙමළෙන් කියනකොට බස්ல விடுங்க. பஸ் එකට දාන්න බස්ல விடுங்க. මල්ලිට බස් එකට දාලා එන්න. නැත්නම් මල්ලිව බස් එකට දාලා එන්න. தம்பிய பஸ் එකට பஸ்ல දාලා එන්න விட்டுட்டு வாங்க. දාලා එන්න விட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வாங்கனவை போட்டுட்டு வாங்க இல்லை விட்டுட்டு வாங்க. பஸ் එකට දාලා එන්න பஸ்ல விட்டுட்டு வாங்க. එහෙම වෙනස් වෙනවා. அப்படி மாறுது. ඊළඟට කානවා. කානවා කියන්නේ பூசுறது. பெயிண்ட் காணவா. අපි දැන් பெயிண்ட் காணவா. நாங்கள் දැන් இப்போ பெயிண்ட் காணவா பெயிண்ட் பூசுகிறோம். එතකොට அப்போது காணவா කියන්නේ பூசுறது. மேம பூசுறது. ඒ වගේම ගානවා பூசுறது. එතකොට පොල් ගානවා. අම්මා පොල් ගානවා. அம்மா தேங்காய் துருவுறாங்க. துருவுறது இப்படி
துருவுறன துருவுறது. அப்போ தேங்காய் துருவுறதுக்கும் காணவான்னு தான் சொல்கிறது. காணவா. அம்மா அம்மா பொல் காணவா. அம்மா தேங்காய் துருவுறாங்க. காணவா துருவுறாங்க. அப்போ காணவாண்டா பூசுறது துருவுறது அதுக்கும் வரும். காணவா பூசுறது துருவுறது ரெண்டும் வரும். அடுத்தது அந்தின்ன. அந்தின்ன மெசேட்டக அந்தின்ன அணியிறது. அந்தின்ன மெசேட்டக அந்தின்ன ஷர்ட் அணியுங்க. ஹபை தெமிலைங் அபிக்கியனவா தமிழில் நாங்கள் சொல்கிறோம் போடுங்கன்னு சொல்லி. தான போடுங்க. மெசேட்டக தான சிங்கள ஏட்ட புழுவான் தான கீழே பாவிச்சிக்கிறன புழுவான். சிங்கள நண்பர்களுக்கு சிங்கள ஆளுவன்ட்ட தான கீழே பாவிச்சிக்கிறன புழுவான். போடுங்கண்டு பாவிக்க முடியும். மெசேட்டக தான இந்த ஷர்ட்டை போடுங்க. மே ட்ரெஸ்ஸுக்கு தான இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க. ඒ වගේම සාරි තියෙනවනේ. මේ සාරි එක අඳින්න. මේ සාරි එක අඳින්න. இந்த சாரியை අணியுங்க කියලා පාවිච්චි කරන්න පුළුවන්. හැබැයි අපි කියන්නේ நாங்கள் சொல்கிறோம் சாமானியங்க අපි කියනවා කට්ටර කියලා. කට්ටර. இந்த சாரியை கட்டுங்க. මේ சாரி එක අඳින්න කියලා සිංහලෙන් කියන්න පුළුවන්. இந்த சாரியை අඳින්න අணியுங்க. හැබැයි දෙමළෙන් අපි කියනවා சாரி එක කට්ටුங்க. இந்த சாரியை கட்டுங்க කියලා. ඔයාලා පාවිච්චි සිංහල අය පාවිච්චි කරනකොට கட்டினீங்களா கட்டுறீங்களா එහෙම අහන්න පුළුවන්. அப்படி கேட்கலாம். මේ சாரி එක அந்தின்ன இந்த சாரியை கட்டுங்க. මේ ஷர்ட்டுக்கு அந்தின்ன இந்த ஷர்ட்டை போடுங்க. அந்தின்ன போடுங்க. போட்டிங்களா போடுறீங்களா அப்படி එහෙම කතා කරන්න පුළුවන්. හැබැයි දෙමළ අය නම් தமிழாக்கலண்டா அந்தின்ன என்று தான் ஃபுல் டைம் கதைக்க வேணும். எல்லாத்துக்கும் அவங்க அந்தின்ன தான் பாவிக்கிறாங்க. ඊළඟට ඉන්නවා. ඉන්නවා කියන්නේ இருக்கிறார் එහෙම එනවනේ. තාත්තා ඉන්නවා. அப்பா இருக்கிறார். මම දැන් ඉන්නවා. நான் இப்போ இருக்கிறேன். ඒ වගේම පොඩි ළමයෙක් ඉන්නවා. சின்ன குழந்தையொண்டு இருக்கிறார் நவை இருக்கிறது කියලා තමයි තේරුම එන්නේ. පොඩි ළමයෙක් ඉන්නවා. சின்ன குழந்தையொண்டு இருக்கிறது එහෙම කියන්න ඕන. அப்படி சொல்ல வேணும். පොඩි ළමයෙක් ඉන්නවා. சின்ன குழந்தையொண்டு இருக்கிறார் நவை இருக்கிறது. එහෙම. ඒ වගේම සමනලයෙක් ඉන්නවා. බන්නත්තු பூச்சொண்டு இருக்கிறது. සමනලයෙක් ඉන්නවා. බන්නත්ති பூச்சொண்டு இருக்கிறது. හදනවා. හදනවා කියන්නේ හදනවාண்டா செய்கிறது. තේ හදනවා. තේ හදනවාண்டா තේතනි செய்கிறது. දෙන් තේ හදනවද? ඔයා දෙන් තේ හදනවද? ඔයා நீங்கள் இப்போ ඔයා දෙන් நீங்கள் இப்போ තේ හදනවද? තේතනி செய்கிறீங்களா? ஆனால் தேத்தனி போடுறீங்களா கீழே அகண்ண புழுவான். சிங்கள இனம் தேத்தனி போடுறீங்களா அப்படி கேட்கலாம். ஏமா அகண்ண புழுவான். தே ஹதனவத தேத்தனி போடுறீங்களா அப்படி கேட்கலாம். சாமானியங் දෙමළය එහෙම තමයි කියනවා. சாமானியங் சாதாரணமாக දෙමළය தமிழாக்கள் එහෙම තමයි කියන්නේ. அப்படி தான் சொல்கிறோம். එතකොට තේ හදනවද තේතනි செய்யவா තේතනි போடவா එහෙම අහන්න පුළුවන්. ඒ වගේම இன்ஜெக்ஷன் விதினவா. ஊசி போடுறதுக்கு தானே. ஊசி போடுறதுக்கு சிங்களாக்கள் சொல்கிறாங்க விதினவான்னு சொல்லி. அதாவது செலுத்துறது. எழுதும்போது செலுத்துறது அப்படி சொல்லலாம். நம்ம சொல்கிறதானே செலுத்துறன்னு சொல்லி. அப்போ இன்ஜெக்ஷன் விதினவா. ஊசி போடுறதுக்கு சொல்கிறது சிங்களத்தில் இன்ஜெக்ஷன் விதினவா කියලා. හැබැයි සිංහල අයට පුළුවන් ஊசி போட்டிங்களா. ஊசி දැන් දුන්වෙනි දැන් இப்போ තුන්වෙනි இன்ஜெக்ஷன் විදිනවාද? மூன்றாவது ஊசி போடுறீங்களா එහෙම අහන්න පුළුවන්. ஊசி போடுறீங்களா. ஊசி போட்டிங்களா. இன்ஜெக்ஷன் பித்தாத ஊசி போட்டிங்களா එහෙම සිංහල අයට අහන්න පුළුවන්. சிங்கள ஆக்களுக்கு கேட்க முடியும். விதினவா போடுறது. தமிழில் போடுறன்னு சொல்லி
තේරුම එනවා. பொருள் வருகிறது. එහෙනම් මේ විදියට සිංහල දෙමළ වාක්‍ය කතා කරද්දී මේ විදියට இந்த மாதிரி சிங்கள දෙමළ சிங்கள தமிழ் வாக்கிய கதா කරද්දී வசனங்கள் கதைக்கும்போது වෙනස් විදියට வேறு மாதிரி තේරුම එනවානේ. பொருள் வருகிறது. මේක බලලා இதை பார்த்து කතා කරන්න පුරුදු වෙන්න. கதைக்க பழகுங்க. එහෙනම් අපි ඊළඟ வீடியோக்கு அடுத்த வீடியோவில் ඉක්මනට හැමෝම விரைவாக சந்திப்போம். तामत सब्सक्राइब करला නැත්නම් तामत सब्सक्राइब කරලා නැත්නම් இன்னும் सब्सक्राइब பண்ணாட்டி सब्सक्राइब කරලා බලන්න පුළුවන්. सब्सक्राइब பண்ணி பார்க்க முடியும்.